திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரங்காலத்து பயிர் அப்படிம்பாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக கணிசையில் கொண்டு போகணும். ஆனால் நிறைய இன்றைக்கி பெண்கள் இன்றைக்கி 40 வயசை கடந்து கூட திருமணமாகாமல் இருக்காங்க. ஆண்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்போது இந்த திருமணம் ஆகாமலே கடைசி வரைக்கும் போகிறதுக்கு ஜாதகம் ஒரு காரணமாக? உண்மையிலே அது காரணம் தான். ஆனால் இது இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் அப்படி திருமணமாகாமல், ஒரு ஊருக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்திலே 4 பேர் கூட திருமணமே ஆகாமல் 40 வயதை கடந்தவங்க இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அறிவு சார்ந்த கிரகம். அந்த அறிவு சார்ந்த கிரகம் சூரியனை விட்டு தனித்து உட்கார்ந்துருந்தாலும், புதனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும், புதனோடு ராகு சேர்ந்திருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அறிவாக நல்லா படிச்சிருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில் ஆகிடுறாங்க, சூப்பர் ஜாபுக்கு போகிறாங்க, ஃபாரின் ஜாப் கொண்டு போகிறாங்க. ஆனால் கல்யாணம் அப்படிங்கிறது தன்னுடைய சுதந்திரம் பறிக்கப்படும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. கல்யாண வாழ்க்கைக்குள்ளே போனால் நிறைய நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும், தான் அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரை பார்த்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஆண் பையங்களும் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள்கிட்ட போய் அவங்க இன்றைக்கி அவங்களுடைய அவங்கள்ட்ட நமக்கு சுதந்திரம் கிடைக்காதுன்னு அவங்களுமே அதை நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் வருது. இதுக்கு முதல்ல புதனுடைய கிரகம் ஒரு காரணம். அதுக்கப்புறம் 7வது பாவம் 8ஆம் பாவம். 7ஆம் பாவம் கணவனுக்கு மனைவி பாவம், மனைவிக்கு கணவன் பாவம் அப்படி சொல்லுவோம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு மாங்கல்ய பாவம். இந்த 2 ஸ்தானமும் பலமாக இருக்கணும். சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ல் மாந்தி அப்படிங்கிற கிரகம் இருக்கும், 8ல் மாந்தி அப்படிங்கிற கிரகம் இருக்கும். இவங்க தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் விரும்பி திருமணம்லாம் பார்த்து ஆனாலும் சரியாக செட் ஆகாமலே வாழ்க்கை போகும். சிலருக்கு ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் முடிஞ்சு கூட அந்த கல்யாணம் செட்டில் ஆகாமல் கடைசியில் சிங்கிளாகவே வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி ஜாதகத்தை என்ன செய்யுங்க, உங்கள் கல்யாணம் ஆகுமா, கல்யாண வாழ்க்கை சிறப்பாக கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத நல்ல அஸ்ட்ராலஜியில் பண்ணுங்கள். ஜோதிடங்கிறது உயர்ந்த சாஸ்திரம். நாம் அதை மதிக்கிற மாதிரி மதிக்காமல் போயிடுறோம். மதிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா இந்த விதியை மதியால் வெல்ல முடியும். அது எப்படி வெல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் அஸ்ட்ராலஜிட்ட கேட்டிங்கன்னா பக்காவாக சொல்லுவாங்க. அதனால் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் ஒருவருக்கு ஒரு துணை இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த துணையை சரியாக தேடுவது எப்படிங்கிறத நீங்கள் அஸ்ட்ராலஜியில் 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் நவகிரகங்களை கொண்டு நம்ம எப்படி வாழணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சிந்திச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை வெற்றி அடைக்கும். நன்றி. தெய்வீகம் மாறிவிட்டோம்.